ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பழனி. பழனி முருகன் கோவில். நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு போவதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, பழனில இப்ப நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, பழனி கோவிலுக்கு புதுசா வர்றவங்களுக்கும், இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழனி கோவில்ல போயிட்டு நீங்க மலையில இருக்கக்கூடிய முருகர மட்டும் தான் தரிசிச்சுட்டு வரீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. ஏன்னா, இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நெறையவே கோவில்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத சில இடங்களையும் நான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாம எப்படி காசையும், நேரத்தையும் செலவழிக்காம பட்ஜெட்ல இந்த பழனிய சுத்தி பார்க்கலாங்கிற ஃபுல் டீட்டெயில நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள வந்து சேரும். வெல்கம் பேக் டு தேடல்களின் பதிவு. தீம் தூம் தன தீம் தன தீம் தூம் தன த நாங்க காலையில 4 மணிக்கே பழனிய ரீச் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாம ரூம செக்கிங் பண்ணிட்டு, நாங்க சாமிய தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம். நீங்க இந்த பழனிக்கு வரணும்னா, உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி 2மே அவைலபிளா இருக்கு. அது இல்லாம ட்ரெயின் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து பாலக்காடு ஒரு ட்ரெயின் மட்டும் தான் இருக்கு. அத நீங்க ப்ரீவியஸாவே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பஸ்ல பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கத்துலேருந்து த்ரூ பஸ் இருக்கு. எஸ்இடிசி அது இல்லாம பிரைவேட் பஸ்ஸஸ் நெறையவே இருக்கு. சீப்பா முடிக்கணும்னா, உங்களுக்கு எஸ்இடிசில வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நீங்க வந்து ட்ரெயின்ல புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ரொம்பவே சீப்பா இருக்கும். ஏன்னா 349லயே வந்து உங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க வந்து அதுக்கு ப்ரீவியஸாவே பிளான் பண்ணி புக் பண்ணா மட்டும் தான் அந்த ட்ரெயின்ல அவைலபிள் டிக்கெட் கிடைக்கும் மக்களே. அதனால ப்ரிப்பேரா பிளான் பண்ணிக்கோங்க. பழனியில வந்து இறங்குனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரூம் தான் மக்களே. நீங்க வந்து தண்டாயுதபாணி தங்கும் விடுதிய நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், மலை அடிவாரத்திலேயே இருக்குது. அது இல்லாம இங்க ரேட்டும் ரொம்பவே கம்மி. கவர்மெண்ட்ங்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பாவே இருக்கும். பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா வந்து, இங்க ரூம் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து ஹெச்ஆர்என்ஸ்ல யாராவது தெரிஞ்சவங்கன்னா உங்களுக்கு ரூமு ஈஸியா கிடைச்சிரும். அது இல்லாம வந்து ஆன்லைன்ல குடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல ஆனா புக் ஆகல. நேர்ல தான் வந்து புக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நாங்க ஆன்லைன் ட்ரை பண்ண வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் நாங்க பிரைவேட் ரூம சூஸ் பண்ணோம். நேர்லயே வந்து விசாரிச்சு பார்த்தோம். ரூம் அவைலபிள் இல்ல. அது மட்டும் இல்லாம இதே மாரி வந்து இந்த பில்டிங் மட்டும் இல்ல. இன்னும் நெறைய தங்கும் விடுதிகள் இருக்கு. ராஜ அலங்கார இல்லம், தண்டாயுதபாணி நிலையம், முருகன் இல்லம், கதிர்வேலகம், கதிர்வேல் இல்லம், சண்முக இல்லம், வடிவேலகம், வடிவேலகம் 2, கந்தன் இல்லம், கார்த்திகேயன் இல்லம், அது மட்டும் இல்லாம இடும்பன்குடில் வேலாயுதம் விடுதின்னு நெறையவே இருக்கு. இதனோட ஃபுல் டீட்டெயில்லாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் நாங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஆன்லைன் வெப்சைட்டும் குடுத்துருக்காங்க. அதையும் நான் வந்து குடுக்குறேன். ஆனா வந்து ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, புக் பண்ண முடியல. நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நேர்ல வந்தா தான் புக் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ரூம் அவைலபிலிட்டிய பொறுத்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரைவேட்டா ரூம் ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க இறங்கிட்டு ரூம் செக் பண்றது ரொம்பவே கஷ்டம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மலைக்கு போகக்கூடிய புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய பாதை. இன்னொரு பாதையும் ஒண்ணு இருக்கு. அதாவது நான் பழசுல ஆர்ச் வழியா மேல போகக்கூடிய ஒரு பாதை இருக்கு. இது வந்து புதுசா ஓப்பன் பண்ணிருக்கக்கூடிய பாதை. இது வந்து 4:35 போட்டிருக்காங்க ஓப்பன் டைம். ஆனா இன்னும் வந்து ஓப்பன் இல்ல. மணி 5:30 ஆகுது. என்னன்னு தெரியல. அதனால நம்ம வந்து இந்த கோவிலுக்கு முன்னாடி முருகர வச்சு தரிசனம் பண்ண திரு ஆதினம் திருக்குடிங்கிற ஒரு கோவில் இருக்கு. அதான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க பழனினாலே ஃபர்ஸ்ட் அந்த கோவில் தான் வச்சிருந்தாங்க. ஆதினங்குடி. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த போகர் சித்தர் வந்து இந்த மலையில வந்து தனியா வந்து முருகர வச்சு வழிபட்டனால தான் அந்த மலைக்கு மேல உள்ள கோயிலே வந்துச்சு. அதனால நம்ம அத பார்க்க போறோம். இது வந்து என்னன்னா, இந்த ஃபுட்வேர்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ கவுண்டர் தான் இது. காசு எதுவும் கிடையாது. இந்த மாரி கவுண்டர் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா கோவிலுக்குமே வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம தனித்தனியா இடையிலயும் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்ணு உண்டுல்ல மலைக்கு மேல போறதுக்கு. அந்த என்ட்ரன்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கான்னு போய் பார்த்துட்டு, நம்ம அப்படியே திருஆவினங்குடி கோவிலுக்கு போய்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு காட்டப்போற அந்த மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா, இங்க தான் வந்து முடி எடுக்குறாங்க. இந்த டோக்கன் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். முடி காணிக்கை கட்டணம் எதுவும் கிடையாது. அந்த போர்டு வச்சிருப்பாங்க பார்த்துக்கலாம். பக்கத்துலயே முருகருக்கு நல்ல தரிசனம் தான். மயில் வாகனத்துக்கு காலாங்காத்தாலயும் வந்து தீபாரணை கட்டுறாங்க. நம்ம முருகரை தரிசிக்க போறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல ஒரு
காட்சி தான் மக்களே. சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ மலை எவ்வளோ கிளியராக தெரியும் பாருங்க, பார்த்தீங்களா? இந்த லைட் வெளிச்சத்தில் அருமையாக தெரியுது. சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கே போகலாம். இங்கேயே வந்து ஃப்ரீ பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தான், உள்ளே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரூம் கிடைக்கலங்கிறனா கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கேயே வந்து லக்கேஜுக்குன்னு தனி கவுண்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரூம் ஒரு ரூ. 100 ஆரம்பித்து 2500 அதுக்கு மேலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூம் நிறையவே அவைலபிள் இருக்குது. ஆனால் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலை கோயிலுக்கு மேலே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. கேமரா மொபைல் மட்டும் அலௌடு கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கவுண்டர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது ரூ. 5 சார்ஜஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபோனுக்கு மட்டும். உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு கூப்பன் ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அந்த கூப்பனில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அவங்க மட்டும்தான் வந்து ஃபோனை வாங்க முடியும். வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் மொபைல் நம்பரும் அந்த கூப்பன்லேயே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் டைம் ஆக ஆக வெயில் செமையாக இருக்கும். ஃபுல்லாக கார்பெட்டு போட்டிருப்பாங்க. நம்ம நடந்து போட்டிருக்கக்கூடிய சைடு ஃபுல்லாமே கார்பெட்டு தான். அதனால் வந்து நமக்கு வெயில் எவ்வளோ அடித்தாலும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கக்கூடிய தெருவுலயே பார்த்தீங்கன்னா, லாக்கர் ரூமு, செப்பல் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான ஏரியா, அது இல்லாம மொபைல் ஹேண்ட் ஓவரிங் ஏரியா, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். செப்பலுக்குன்னு இங்க நெறையவே கவுண்டர்ஸ் ஓப்பன்லயே இருக்கு. அதனால நீங்க தயவு செய்து செப்பல கீழ போடாதீங்க. இப்ப நீங்க வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃப்ரீ தான். திருப்பதியில எப்படி பஸ் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்களோ, அதே மாரி இந்த மாரி பேட்டரி வண்டி நெறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து ரோப் காரு, இந்த விஞ்சு அது இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி நிறைய கோவில் இருக்குது. இடும்பன் கோவில், எல்லா கோவில், அப்புறம் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய பெரிய கார் பார்க்கிங் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃப்ரீ தான், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் இறக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அறநிலையத்துறையில் வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்மளுக்கான ஒரு சூப்பரான ஸ்பெசிலிட்டி. ஏன்னா இங்கே வந்து கட்டணம் எதுவும் கிடையாது. அது இல்லாமல் வந்து இங்கே முன்னுரிமை கிடையாது. இவங்க தான் வரணும், இங்கே தான் யார் வேணாலும் இறங்கிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5:50 ஆகுது. இப்போவுமே வந்து இந்த லக்கேஜெலாம் வைக்கக்கூடிய கவுண்டர் ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே ஒரு பேக்குக்கு வந்து ₹20 சார்ஜஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த தெருவில் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் பாத்ரூம், ஃப்ரீ பாத்ரூமு, ஹோட்டல்ஸு, சாப்பாடுக்கு, டீ கடை கூட ஓப்பனில் தான் இருக்குது. எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தேர், பழனி முருகனுக்கு இருக்கக்கூடிய தேர். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பழனி மலைக்கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தேர் ஒன்று இழுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இழுக்கணும்னு வச்சிங்கன்னா வந்து ஒரு ₹2000 பே பண்ணது மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இந்த கீழே ரூம்லாம் தண்டாயுதபாணி அலுவலகம் இருக்குது தெரியுமா, இந்த ரூம் ஃபெசிலிட்டி அங்கேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ₹2000 கொடுத்து ஒரு இது புக் பண்ணிங்கன்னா 3 பேர் இழுக்கலாம் ஒரு தங்கத்தேர். ஈவினிங் தான் அந்த தங்கத்தேர் இழுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்களா மொபைல் கவுண்டர். இந்த மொபைல் கவுண்டர், செப்பல் கவுண்டர் வந்து எப்பவும் எல்லா கோவில் என்ட்ரன்ஸ்லேயும், அது இல்லாமல் பக்கத்துலேயும் தூரத்துலேயும் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் வந்ததுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி இந்த விசேஷ நாள் இல்லை, அதனால் கொஞ்சம் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா முருகரை சிறப்பாக தரிசனம் பண்ணலாம் மக்களே. அப்புறம் வந்து கோவிலுக்கு போகக்கூடிய வழியில மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா, புலிப்பாக்கம் சித்தரோட ஜீவசமாதி ஒன்று வச்சுருக்காங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வரக்கூடிய காலையில் பிளான் பண்ணி இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள் இருக்குது. அதை ஒரே நாளில் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். ரூம் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆர்ச்சி பார்த்தீங்களா, இதுதான் வந்து முன்னாடியே இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்ச்சி. இந்த வழியா தான் நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு மலைக்கு மேலே ஏறுவோம். ஏன்னா செட்டப்பாக இதுதான் பழங்கால செட்டப்பே இதுதான். புதுசா ரீசெண்டா தான் வந்து இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கல்ல ஒரு பாதை, அத யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா நீங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த வழியாவே ஏறி போக பாருங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். பழங்கால முறைப்படி ஏறுன மாரி இருக்கும். ஏன்னா வரிசையா சாமிய தரிசனம் பண்ணிட்டு ஏறதுக்கு இது வசதியா இருக்கும். பார்த்தீங்களா, அடுத்த ஒரு பேட்டரி வண்டி. இந்த பேட்டரி வண்டி பார்த்தீங்கன்னா, காலங்காத்தாலயே நெறைய வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே ஃப்ரீங்கிறதுனால நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஏன்னா நீங்க நடந்து நடந்து போகணும்னு அவசியமே இல்ல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முருகரோட அறுபடை வீடையும் கரெக்டாக அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க.
நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பராவே இருக்கும். ஏன்னா வந்து இன்னும் வெளிச்சம் சரியா வராதனால அவங்க கேமரால சரியா தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம இப்ப வந்து கோவில தரிசனம் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா விடிஞ்சிரும். ஏன்னா மணி 6 மணி தாண்டியாச்சு. மேகம்லாம் நல்லா வந்துட்டு தான் இருக்கு. இந்த மயில் வாகனம் பார்த்தீங்கன்னா, இந்த மலைய சுத்தி நெறையவே வச்சு விட்டுருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இப்ப அந்த மலை அடிவாரத்துல உள்ள மீனாட்சி அம்மன் கோவில தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமாட்டு ஆவினங்குடி முருகன் கோவில் உள்ள இருக்குல்ல, அந்த கோவில போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஏன்னா, அந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ம நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த மலையில உள்ள முருகர வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அத தான் அங்க வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த போகர் சித்தர் தான் வந்து இந்த மலையில தனியா ஒரு முருகர வழிபட்டு செஞ்சதுனால தான் அந்த மலை மேல உள்ள கோவில் வந்துச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த கோவில தரிசனம் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப இங்க போகறதுக்கு வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். கூட்டமா இருக்குமோ ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு சரியா தெரியல. ஏன்னா, நம்ம அங்க போயிட்டு போகலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பழனிக்கு வரவங்க மறக்காம வந்து மலைக்கோவில மட்டும் தரிசனம் பண்ணா பத்தாது. இந்த கோவில் தான் வந்து ஆதிக்கோவில். அதாவது இந்த மலைக்கோவில் வைக்கிறதுக்கு முன்னாடியே முருகர வச்சு வழிபட்ட கோவில் தான் ஆவினங்குடி கோவில். இது ரொம்ப தூரத்துலலாம் இல்ல, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. மலை அடிவாரத்துல உள்ள விநாயகர் கோவிலுக்கு நேரா ஆப்போசிட் ரோடு தான் மக்களே. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. போகக்கூடிய வழியில ஃபுல்லுமே வந்து கடைகள்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நாங்க இப்ப காலையில வரதுனால ஒன்னொன்னா படிப்படியா ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த இருக்கக்கூடிய கடை எல்லாமே வந்து நல்லா சூப்பரா வச்சிருப்பாங்க. நீங்க தேவைன்னா உங்களுக்கு ப ஜாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சீப்பா கிடைக்கும். நீங்க பார்கெயின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கம்மி விலையில அவங்களே குடுத்துருவாங்க. ஏன்னா நாங்க அப்படிதான் வாங்குனோம். நம்ம கடைய விட்டு வெளிய வந்தாலே அவங்க வந்து கம்மி பண்ணி தர நம்ம பார்ப்பாங்க. வெளிய வாங்கக்கூடிய பிரைஸ விட இங்க வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறது உங்களுக்கு வந்து ஒரு இதுதான். ஏன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆன்லைன்ல கூட செக் பண்ணி பார்த்தா கூட ரேட்டு கம்மியா தான் இருக்குது. அடுத்த ஒரு ஹிட் அண்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போக வேண்டிய இடம் தான் மக்களே இது. இது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மியூசியம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆவினங்குடி திருக்கோவிலுக்கு போகக்கூடிய அதே பாதையில தான் சென்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் மியூசியம். இந்த மியூசியம் வந்து பார்க்க தான் வந்து சாதாரண மாரி தெரியும். ஆனா உள்ள வந்து பயங்கரமான வேலைகள்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கால சிலைகள், கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள், நம்ம தமிழர்களோட நாணயங்கள், மூங்கில் நாணயங்கள், அப்ப அது மட்டும் இல்லாம வந்து நம்ம ஃபோட்டோலாம் இப்ப எடுத்து வைக்கிறோம்ல, முன்னாடிலாம் வந்து சிற்பத்துல தான் ஃபோட்டோ மாரி செதுக்கி வச்சிருக்காங்க. சண்டை நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து இது இன்னும் ஓப்பன் பண்ணாதனால நான் வந்து வெளிய வச்சிருக்கக்கூடிய சிற்பங்கள மட்டும் நான் இப்ப காமிச்சிருக்கிறேன். இது ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா, காலையில 9:30 டூ 5 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்களோட வந்துனா, இந்த மறக்காம இங்க வந்துட்டு போங்க. நீங்க கூட வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குலாம் வந்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது. நம்மளோட வீடியோ மூலமா இந்த மாரி இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் நெறையவே நம்ம ஷேர் பண்ணி நெறைய வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பந்தான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள வந்து சேரும். ஃபைனலாட்டு நம்ம வந்து ஆவினங்குடி திருக்கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங்லாம் வந்து இப்போ அங்கங்க நிப்பாட்ட மாரி தான் இருக்கும். ஆனா நீங்க இதுக்கு வரணும்னா வந்து என்ட்ரன்ஸ் வேற வழியா வரணும். இந்த வழியா வண்டி போகாது. சுத்தி தான் வர்றது மாரி இருக்கும். ஆனா அந்த வழியா நீங்க உள்ள போகணும்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ₹70 ஒரு என்ட்ரி டிக்கெட் போட்டுருவாங்க. ஏன்னா நுழைவு வரின்னு சொல்லிட்டு இங்க வந்து போடுறாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா, அந்த முருகருக்கு வந்து காவடிலாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப கண்டிப்பா மேல பாதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம இந்த சாமிய தரிசனம் பண்ணிட்டு, நேரா அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு, அப்புறம் ரோப் கார் அந்த டீட்டெயில்லாம் நான் அப்புறமா சொல்றேன். கார்ல வந்தீங்கன்னா, பெட்டரா நீங்க வந்து பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு வர்றது தான் இங்க நல்லது. ஏன்னா, இங்க வந்து கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்க்கிங்க்கு கவர்மெண்ட், பிரைவேட் 2மே நெறைய பார்க்கிங் ஏரியா இங்க வச்சிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ பார்த்தாலே தெரியும். சூப்பரா ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மேல உள்ள பெயிண்டிங்லாம் எல்லாமே சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த முருகரோட அறுபடை வீடுகள் அந்த ஆர்ச்ல பார்க்கும்போது என்ன பெயிண்டிங் பண்ணாங்களோ, அதே மாரியும் அதோட அதிகமாவே இங்க பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து முதல் முருகன் கோவில். ரேணு ரேனா ரேனா na
கோவிலோட 2 பக்கமே பார்த்தீங்கன்னா வந்து செருப்பு கவுண்டர் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தெரியுது பார்த்தீங்களா? கல்யாண மண்டபம். இந்த மண்டபத்த பத்தி டீட்டெயில் எதுவும் தெரியல. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கேட்டு சொல்றேன். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கூட்டம் இல்ல. நார்மலா தான் இருக்கு. ஏன்னா இது விசேஷ டைம் இல்லாததுனால, அது மட்டும் இல்லாம நாங்க அதிகாலையிலேயே வந்ததுனால வந்து கூட்டம் கம்மியா இருக்கு. நீங்க வரும்போது இந்த மாரி டைம நீங்க பிளான் பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம், சாமிய சிறப்பா தரிசனம் பண்ணலாம். விசேஷ நாட்கள்லாம் இங்க வந் வரவங்க வரலாம். நான் வந்து பொதுவா சொல்றேன். தரிசனம் பண்ண வந்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா, அந்த டைம்ல வந்தீங்கன்னா வந்து உள்ளேயும் கூட்டமா இருக்கும். வெளியும் எல்லா இடமும் கூட்டமா இருக்கும். ரூம் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஹரிபரியா இருக்க மாரி இருக்கும். அதனால நீங்க இந்த மாரி டைம் பிளான் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிறப்பா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா, நீங்க வந்து சாமி மன நிம்மதி அவ்வளோ கிடைக்கும். ஏன்னா, கூட்டமே இல்லாம இருக்கும்போது, இந்த மாரி பழமையான கோவிலுக்கெல்லாம் வந்து சாமி தரிசனம் பண்ணது எவ்வளவு சிறப்பான விஷயம்னு உங்களுக்கே தெரியும். வயதானவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாரி டைம் தான் வந்து சிறப்பான டைம். ஏன்னா, இந்த ஒரு கோயில் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்குமே நீங்க ஒரு நாள்லயே வந்து சுத்தி பார்க்கறது மாரி தான் இருக்கும். ஏன்னா, வெயிட் பண்ண வேண்டிய டைமே கிடையாது. போனோமா, சாமிய நிம்மதியா கும்பிட்டோமான்னு வந்தது மாரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கீழ சாமி தரிசனத்த முடிச்சுட்டு, நாம வந்து மலை மேல உள்ள முருகர தரிசிக்கிறதுக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 8 மணி இருக்கும். இப்பவுமே கூட்டம் வந்து நெறைய வர ஆரம்பிச்சுடுச்சு. சரி நம்ம வந்து ரோப் கார்ல இல்லைன்னா வந்து விஞ்சில போலான்னு நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். வயசானவங்களா இருக்கதுனால, ஏன்னா அதில போனா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க போய் பார்த்தா வந்து கியூ ரொம்பவே பயங்கரமா இருக்கு மக்களே! தனித்தனி கவுண்டர்ஸ்லாம் நெறையவே வச்சிருக்காங்க. ஆனா வந்து வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதனால வந்து நாங்க வந்து இப்ப மலையில இப்ப யானைப்பாதை வழியா நடந்து போலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 60 டூ ரூ. 60லேருந்து ரூ. 50 வரைக்கும் சார்ஜஸ் பண்றாங்க. அதாவது ரூ. 10 டிக்கெட்டும் இருக்கு. ஆ அது வந்து ஃப்ரீ கொஞ்சம் வெயிட் டைம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, அந்த ஏரியாக்குலாம் போணுன்னா வந்து இந்த மாரி பேட்டரி கார்ல ஏறுனாலே போதும். அங்க வாசல்ல கொண்டு விட்டுருவாங்க. அதனால நீங்க அதுக்கு நடக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்க அந்த பேட்டரி கார்ல தான் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இங்கேயே வந்துட்டோம். யானை பாதை விளையாட்டு நடந்து போலான்னு சொல்லிட்டு, பொறுமையா உட்காந்து நடந்தா கூட நம்ம மேல வரைக்கும் போயிரலாம். அப்புறம் முக்கியமான ஒண்ணு மக்களே, இது போம்போது வந்து தண்ணி நெறைய கொண்டு போய்க்கோங்க. மேல கடைகள் எதுவும் கிடையாது. இவங்க குடி தண்ணீர் வச்சிருக்காங்க. ஆனா ஃபுல்லா கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் வாடை நல்லா அடிக்கும். அதனால நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. குதிரை வண்டி நெறைய சுத்திட்டு இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரூ. 100 சார்ஜஸ் பண்ணுவாங்க. കോവിലിൽ നിന്ന് ബസ് സ്റ്റാൻഡ് പോകുന്നதுக்கு. അല്ലെങ്കിൽ പുറത്ത് എവിടെയെങ്കിലും അതായത് ലോഡ്ജിലോ സെലൂൺ കടയിലോ മറ്റിടങ്ങളിലോ പോയി മുട്ടയടിച്ചാൽ അത് പഴയ മുരുകനെ വഴിപാടായി പോയി ചേരുകയില്ല. ചില ആളുകൾ மேலே கேமரா எடுத்துகிட்டு போக அலவுடு கிடையாததுனால எங்களால் மேலே நடந்த நிகழ்வுகள் எல்லாமே கேப்சர் பண்ண முடியல. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட இந்த ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா சாமியை சிறப்பாக தரிசனம் பண்ணலாம். மேலே க்யூலாம் ஒன்றும் இல்லை, நேராக ஃப்ரீ தரிசனம் தான். ஃப்ரீ தரிசனத்தில் அப்படியே அந்த பாதையிலேயே போய் சாமியை நிம்மதியாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மக்களே. கூட்டம் பெருசாக சொல்ல மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பார்க்க க்ரௌடாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாமியை வந்து நம்ம சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மேலேயே அன்னதானம் குடுப்பாங்க. அத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம புளி சாதம், சாம்பார் சாதம்லாம் ரூ. 15க்கு குடுப்பாங்க. அதையும் வாங்கிக்கோங்க. ஏன்னா கீழ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுனால வந்து கொஞ்சம் கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சில கடைகள் தான் ஓப்பன்ல இருக்கு. நாங்க ஒரு தள்ளுவண்டி கடையில 7 இட்லி ரூ. 15ன்னு சொன்னாங்க. அங்கேயே நாங்க வந்து டிஃபன முடிச்சுட்டு, சாமிய ஃபுல்லா தரிசனம் பண்ண திருப்தியோட நாங்க வந்து அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா, இந்த கோவில்ல இருந்து பிள்ளையார்பட்டி, மதுரை 2மே வந்து பக்கத்துல தான் இருக்குது. நெறைய பேர் வந்து இங்க வந்தாங்கன்னா, கொடைக்கானல் தான் பிளான் பண்ணுவாங்க. ஆன்மீக ட்ரிப் வரவங்க வந்து பிள்ளையார்பட்டி அண்ட் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் மக்களே.